நண்பர்களுக்கு வணக்கம். தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவிலே கிராமிய கலைகளில் ஒன்றாகிய காவடி ஆட்டம் அல்லது காவடி நடனம் பற்றி சில இன்றியமையாத செய்திகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். 10ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்திலே நிகழ்கலை என்ற தலைப்பிலே இந்த பாட தலைப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே பல கலைகள் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கிறது. டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளிலே பங்கு பெறுகின்ற நண்பர்களுக்கு இந்த பதிவு துணையாக அமையும் என்று நான் கருதுகிறேன். நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்ற தலைப்பு காவடி ஆட்டம் அல்லது காவடி நடனம். நான் சொல்லுகின்ற செய்திகளை குறிப்பெடுத்து கொண்டு தேர்வு நேரத்திலே பயன்படுத்தி வாழ்விலே உயர உங்களை நான் வாழ்த்துகிறேன். கிராம மக்களுடைய வாழ்வியல் நிகழ்வுகளிலே பிரித்து பார்க்க முடியாத ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்கலைகள் என்று சொல்லலாம். இந்த நிகழ்கலைகள் என்ற தலைப்பிலே பல கலைகள் அல்லது பல பொழுதுபோக்கு நிகழ்வுகள் இந்த 10ஆம் வகுப்பு பாடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவை இந்த கலைகள், இந்த நிகழ்கலைகள் மக்களுடைய கவலையை போக்கி மக்களுக்கு ஒரு விதமான மகிழ்ச்சியை தருகின்றன என்று நாம் சொல்லலாம். அது மட்டுமல்ல, மகிழ்ச்சியை தருவது மட்டுமல்ல, இந்த நிகழ்கலைகள் சமுதாய நிகழ்வுகளின் ஆவணங்களாகவும் செய்திகளை வழங்குகின்ற ஊடகமாகவும் பழந்தமிழ் மக்களுடைய கலை, அழகியல், புதுமை ஆகியவற்றின் எச்சங்களை அறிய உதவும் ஒரு சாதனமாகவும் இருந்தது என்று சொன்னால் மிகையாகாது. இந்த நிகழ்கலைகள் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது பல கலைகளை இதற்கு உள்ளே நாம் அடக்கலாம். அதாவது கரகாட்டம், மயிலாட்டம், காவடி ஆட்டம், ஒயிலாட்டம், தேவராட்டம், பொய்க்கால் குதிரை, தப்பாட்டம், புலியாட்டம், குதிரை ஆட்டம், தெருக்கூத்து, தோற்பாவை கூத்து, வில்லுப்பாட்டு போன்ற நிகழ்வுகளை நாம் இந்த நிகழ்கலைகளுடைய தலைப்பிலே நாம் அடக்கலாம். நாம் இப்பொழுது இன்றைக்கு இந்த பதிவிலே காண இருக்கின்ற தலைப்பு காவடி ஆட்டம், காவடி நடனம் அல்லது காவடி ஆட்டம் என்று சொல்லப்படுகிற ஒரு கலையை மட்டும் இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம். இந்த காவடி ஆட்டம் எவ்வாறு தோன்றியது, அதனுடைய வளர்ச்சி நிலை என்ன, அதனுடைய பரிணாமம் என்ன என்பதை நாம் இந்த பதிவிலே தேர்வு கண்ணோட்டத்திலே நாம் காண இருக்கின்றோம். முருக வழிபாடு என்பது மிக பழமை வாய்ந்த ஒரு வழிபாடு என்பதை முதலிலே நாம் உள்வாங்க வேண்டும். தமிழகத்திலே தொன்று தொட்டு இருந்த வழிபாடுகளிலே ஒன்று இந்த முருக வழிபாடு என்று சொன்னால் மிகையாகாது. இந்த முருகன் என்பவன் வீரர்களுக்கு உள்ளே ஒரு மாபெரும் வீரனாக அவன் விளங்குகிறான் அல்லது காட்சிப்படுத்தப்படுகிறான் அல்லது முன்னிலைப்படுத்தப்படுகிறான் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த முருகன் குழந்தைகளுக்கு குழந்தை வேலனாகவும், இளைஞர்களுக்கு பால சுப்பிரமணியனாகவும், கலைஞர்களுக்கு மயிலேறி 6 முகங்களை உடைய அண்ணலாகவும், வீரர்களுக்கு தேவசேனாதிபதி எனும் பெயர் கொண்ட போர்ப்படை தலைவனாகவும், இல்லத்தார்க்கு அல்லது இல்லறத்திலே ஈடுபட்டிருக்கின்றவர்களுக்கு வள்ளி தெய்வானை என்னும் 2 மனைவியர் சூழ்ந்த சுப்பிரமணியனாகவும், துறவிகளுக்கு பழனி ஆண்டவராகவும் இந்த முருகன் அல்லது முருகப்பெருமான் காட்சியளிக்கிறார் என்பதை நாம் முதலிலே உள்வாங்க வேண்டும். அசுரர்களுடைய கொடுமைகளை ஒழித்து மாபெரும் வெற்றி கண்ட ஒரு மிகப்பெரிய போர் வீரனாக முருகப்பெருமான் இலக்கியங்களின் வழியாக நம்மால் காட்டப்படுகிறார். எனவே படை வீரர்களிலே ஒரு தலைசிறந்த படை வீரனாகிய முருகன் கோயில் கொண்டிருக்கின்ற சிறப்பு ஸ்தலங்களான 6 இடங்களும், அதை 6 படை வீடு அல்லது அறுபடை வீடு என்று நாம் அழைப்பித்து அதனை நாம் கொண்டாடி வருகின்றோம். முருகன் குடிகொண்டிருக்கின்ற கோயில் கொண்டிருக்கின்ற ஸ்தலங்களான 6 இடங்களும் 6 படை வீடு அல்லது அறுபடை வீடு என்று சொல்லி நாம் புகழ்ந்து கொண்டாடுகின்றோம். புண்ணிய ஸ்தலங்களாக அதை நாம் கருதி வருகின்றோம். இந்த அறுபடை வீடுகளிலே மிகவும் இன்றியமையாத இடங்களாக பழனி மலையும் இடும்பன் மலையும் இன்றும் போற்றப்பட்டு வருகிறது.
முருகன் குடிகொண்டிருக்கிற அந்த 6 படை வீடுகளிலே பழனி மலையும் இடும்பன் மலையும் மிக இன்றியமையாத ஸ்தலங்களாக இன்றும் போற்றப்பட்டு வருகிறது. இதற்கு ஒரு பின்னணி உண்டு. இவை சிவகிரி, சக்திகிரி என கைலாயத்திலே இருந்தன என்பர். ஒரு காலத்திலே இவை சிவகிரி, சக்திகிரி, கிரி என்று சொன்னால் மலை என்று பொருள். சிவகிரி, சக்திகிரி என கைலாயத்திலே இந்த 2 மலைகளும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஒரு முறை இவற்றை புதிய மலையிலே வாழுகின்ற அகத்திய முனிவரிடம் கொண்டு சேர்க்குமாறு இடும்பாசுரனுக்கு இறைவன் கட்டளையிடுகிறார். மீண்டும் நான் சொல்வதை உள்வாங்குங்கள். சிவகிரி, சக்திகிரி என்ற 2 மலைகள் கைலாயத்தில் இருந்தன. இவற்றை புதிய மலையிலே வாழ்கின்ற அகத்திய முனிவரிடம் கொண்டு சேர்க்குமாறு இடும்பாசுரனுக்கு இறைவன் கட்டளையிடுகிறான். இந்த 2 மலைகளையும் காவடி போல் கட்டி தூக்கி வந்த இடும்பன் அதனுடைய பாரம் தாங்க முடியாமல் பழனி மலையிலே தன்னுடைய களைப்பை போக்குவதற்காக சிறிது நேரம் அவைகளை இறக்கி வைக்கின்றான். அதன் பின்னர் அந்த இடும்பன் முருகனுடைய வாயில் காவலனாக நிரந்தரமாக தான் இருக்க வேண்டும் என்று வரம் வேண்டுகிறான். வேண்டியபடியே அவன் அந்த வரத்தை பெற்று விடுகிறான். இதனாலே மகிழ்ச்சி அடைந்த அந்த இடும்பன் தான் 2 மலைகளையும் காவடியாக தூக்கி வந்தது போல காவடிகள் தூக்கி வரும் அடியவர்களது வேண்டுதல்களுக்கு முருகப்பெருமான் செவிசாய்த்து அருள் புரிய வேண்டுமென்று இடும்பன் வேண்டிக் கொண்டான். இந்த வேண்டுதலுக்கு ஏற்பவே மக்களிடையே காவடி எடுக்கும் வழக்கம் தோன்றியது என்று ஒரு பதிவை ஓரிடத்திலே நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக சோமலே என்ற ஆசிரியர் தாம் எழுதிய தமிழ்நாடு மக்களும் மரபும் பண்பாடும் என்ற ஒரு நாட்டுப்புறவியல் நூலிலே இதை அவர் அழகாக பதிவு செய்திருக்கிறார். எனவே காவடி எடுத்து பழனி மலைக்கு செல்பவர்கள், இன்றும் காவடி எடுத்து பழனி மலைக்கு செல்பவர்கள் இடும்பன் சன்னதியிலே சிறிது நேரம் இளைப்பாரி இடும்பனை வழிபட்ட பின்னரே மேலே செல்லுவது இன்றைக்கும் இருந்து வருகிற ஒரு நடைமுறை பழக்கமாக உள்ளது என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். இந்த காவடி என்ற சொல்லிலே வருகின்ற முதல் எழுத்தான கா என்பதற்கு பாரம் தாங்கும் கோல் என்று பெயர். காவடியில் இருக்கிற அந்த சொல்லில் இருக்கிற முதல் எழுத்தான கா என்ற நெடிலுக்கு பாரம் தாங்கும் கோல் என்பது பொருள். இரு முனைகளிலும் அந்த தண்டினுடைய அந்த கோலினுடைய இரு முனைகளிலும் சம எடைகளை கட்டி அந்த தண்டினை தோளிலே சுமந்து ஆடுவது காவடி ஆட்டம் என்று வழங்கப்படும். அந்த ஒரு தண்டை எடுத்து ஒரு கோலை எடுத்து அதன் இரு முனைகளிலும் சம எடைகளை கட்டி அந்த தண்டினை தோளின் மேல் சுமந்து ஆடுவது காவடி ஆட்டம் என வழங்கப்படுகிறது. அந்த மரத்தண்டினுடைய இரு முனைகளிலும் சிற்ப வேலைப்பாடுள்ள பலகைகளை பொருத்தி மூங்கில் குச்சிகளாலே அதை அரை வட்டமாக இணைக்கின்றனர். காவடி ஆட்டம் ஆடுகின்ற பொழுது நாம் அதை பார்க்கலாம். இந்த அரைவட்ட பகுதியை பட்டு துணியாலே மூடி மேலும் அவர்கள் அழகுபடுத்துகின்றனர். அது மட்டுமல்ல, மயில் இறகு கற்றைகளை 2 புறமும் பொருத்தி பலவிதமான மணிகளாலே அழகுபடுத்தி இந்த காவடியை அவர்கள் உருவாக்குகிறார்கள். காவடி உருவாக்கப்படுகின்ற விதம் இப்படிதான். இந்த உருவாக்கப்படுகின்ற காவடிகள் அல்லது இறைவனுக்கு அல்லது முருகப்பெருமானுக்கு எடுக்கப்படுகின்ற காவடிகள் பல வகைப்படும். அதனுடைய அமைப்பிற்கு ஏற்றாற் போல மச்சக்காவடி, சர்பக்காவடி, பூங்காவடி, தேர்காவடி, பறவை காவடி, பால் காவடி, பன்னீர் காவடி என காவடிகள் பல வகைப்படும். இவற்றிலே இன்றியமையாதவனாக அல்லது மிக முக்கியமாக கருதப்படுகிற காவடிகள் பால் காவடியும் பன்னீர் காவடியும் மிக முக்கியமான காவடிகளாக கருதப்படுகின்றன. நம் தமிழகத்தில் மட்டுமல்ல, இலங்கை, மலேசியா உட்பட்ட புலம்பெயர் தமிழ் பேசுகின்ற அல்லது தமிழர் வாழுகின்ற பகுதிகளிலே கூட இந்த காவடி எடுக்கின்ற பழக்கத்தை நம்மால் காண முடிகிறது. இந்த காவடிகளினுடைய அளவு, அதனுடைய அமைப்பு, அதை எடுத்து செல்ல வேண்டிய பொருட்களிலே தூக்கி சொல்லுகின்ற அதில் எடுத்து செல்ல வேண்டிய பொருட்கள், அந்த காவடியை தூக்கி செல்லுகின்ற முறை, இவை அனைத்திற்கும் தலைமுறையாக சில நியதிகள் உண்டு, சில விதிமுறைகள் உண்டு. அதாவது காவடியினுடைய அளவு இவ்வளவுதான் இருக்க வேண்டும்,
அதனுடைய அமைப்பு இப்படித்தான் இருக்க வேண்டும், அதிலே எடுத்து செல்ல வேண்டிய பொருட்கள் இவை இவை, அந்த காவடியை தூக்கி செல்லுகின்ற முறை இது என சில நியதிகள் தலைமுறை தலைமுறையாக பின்பற்றப்படுகிறது. காவடி எடுப்பவர்கள் பெரும்பாலும் தங்களுடைய நாக்கிலே வேல் குத்தி கொண்டு செல்லுவது மரபு. தன்னுடைய நாவிலே அந்த வேலை குத்தி கொண்டு அவன் செல்லுவார்கள். அதாவது ஒரு மிகப்பெரிய கருத்தை அல்லது தத்துவத்தை இந்த நாவிலே வேல் குத்துகின்ற பழக்கம் நமக்கு எடுத்து காட்டுகிறது என்று சொல்லலாம். நாம் அந்த இறை சார்ந்த நம்பிக்கைகளிலே, இறை சார்ந்த பழக்க வழக்கங்களுக்கு பலர் பலவிதமாக பொருள் சொல்லுவது உண்டு. ஆனால் இந்த இடத்திலே பல ஆசிரியர்கள் சொல்லுகின்ற ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், மனிதன் தன்னுடைய அகந்தையையும் நாவையும் அடக்க இந்த ஏற்பாடு தோன்றியிருக்க வேண்டும் என்று சில அறிஞர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது மனிதன் ஐம்புலன்களையும் அடக்கி வாழ பழகி கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார்கள். புலன் என்று சொன்னால் உறுப்பு, ஐம்புலன் என்று சொன்னால் மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த ஐம்புலன்களையும் மனிதன் அடக்கி ஆள வேண்டும். இந்த ஐம்புலன்களையும் அடக்க முடியாவிட்டாலும் கூட ஏதாவது ஒரு புலனையாவது ஒரு உறுப்பையாவது கட்டாயம் அடக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூட ஓரிடத்திலே கோடிட்டு காட்டுகிறார். யா காவராயினும் நா காக்க. நாம் எந்த உறுப்பை அடக்கி அல்லது காக்க முடியாவிட்டாலும் இந்த நாவை நாம் அடக்க வேண்டும் என்று வள்ளுவர் அழகாக ஒரு இடத்திலே குறிப்பிடுகிறார். எனவே மனிதன் தன்னுடைய அகந்தையையும் நாவையும் அடக்க வேண்டும் என்ற தத்துவத்தை விளக்குவதற்காக நாவிலே வேல் குத்தி செல்லுகின்ற ஒரு முறை உருவானது என்று சொல்லப்படுகிறது. இந்த காவடியை தொடர்ந்து வருகிறவர்கள் காவடி சிந்து பாடுவர். அவர்கள் பாடுகிற பாடல்களுக்கு காவடி சிந்து என்று பெயர். இந்த பாடலை கேட்டு காவடி எடுப்பவர் அந்த காவடியை தன்னுடைய கழுத்திலேயும் தோளிலேயும் உருட்டி உருட்டி நடனம் ஆடுவது காண்பதற்கு அற்புதமான ஒரு காட்சியாக இருக்கும். அதாவது இந்த காவடி சிந்தை கேட்டு, இந்த பாடலை கேட்டு காவடி எடுப்பவர் தன்னுடைய காவடியை தன்னுடைய கழுத்திலேயும் தோளிலேயும் உருட்டும்படி நடனமாடி செல்லுவது பயிற்சியாலும் பக்தியாலும் அவர்கள் வளர்த்து கொள்ளுகின்ற ஒரு கலை என்று சொல்லலாம். பயிற்சியும் பக்தியும் இல்லை என்று சொன்னால் இந்த காவடியை தன்னுடைய தோளிலே உருட்டி அவர்களால் ஆட முடியாது. இந்த காவடி சிந்து என்பது ஒரு சிறந்த இலக்கிய வகை என்று சொல்லலாம். மிக எளிமையான சொற்களிலே அமைந்து கேட்பதற்கு இனிமை பயக்கின்ற வகையிலே, காவடியை தாங்குபவரினுடைய களைப்பை போக்குகின்ற வகையிலே இந்த காவடி சிந்து அமைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த காவடி சிந்து காவடிகளின் பின்னே செல்பவர்கள் மட்டுமன்றி இன்றைக்கு அன்று முதல் இன்று வரை பல கோவில்களிலேயும் இந்த காவடி சிந்து பாடப்படுகிறது. சில கோவில்களிலே, குறிப்பாக நவராத்திரி விழாவினுடைய இறுதி நாளிலே பல பண்களிலே இந்த காவடி சிந்து பாடப்படுகிறது என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். திருச்செந்தூரிலும் பழனி மலையில் இருக்கிற அந்த சாமி கோயிலிலும் அந்த சாமி புறப்படுவதற்கு முன்னாலே, சாமி புறப்பாட்டுக்கு முன் நாதஸ்வர முழக்கத்தோடு இந்த காவடி சிந்து பாடப்படுவதை இன்றும் நாம் காணலாம். இவை பெரும்பாலும், இந்த காவடி சிந்து என்பது பெரும்பாலும் முருகன் வள்ளி காதலை பற்றி பாடுவதாலே பக்தர்கள் இதை மிகவும் மகிழ்ச்சியோடும் ஆர்வத்தோடும் கேட்டு கூத்தாடுவர் என்பது நம்முடைய பாரம்பரிய பழக்கம் என்று சொல்லப்படுகிறது. 25க்கும் மேற்பட்ட காவடி சிந்துகள் இருப்பதாக அறியப்படுகிறது. ஆனால் குறிப்பாக சென்னிக்குளம் அண்ணாமலை ரெட்டியார் அவர்கள் பாடிய காவடி சிந்து என்பது மிகவும் போற்றத்தக்க ஒரு காவடி சிந்தாக அமைந்து பக்தர்களாலே விரும்பி பாடப்படுகின்ற ஒரு சிந்தாக அமைந்திருக்கிறது என்ற ஒரு பதிவை நம்மால் காண முடிகிறது. இந்த காவடி சிந்தை அடிப்படையாக கொண்டு பல பெருமக்கள் இந்த காவடி சிந்தை இயற்றி பல சூழ்நிலைகளே பாடிக்கொண்டு வருகின்றனர். எனவே இந்த பதிவிலே நாம் அந்த நாட்டுப்புறவியலிலே போற்றப்படுகின்ற ஒரு சிறந்த கலையான காவடியாட்டம் அல்லது காவடி நடனம் பற்றி சில செய்திகளை உள்வாங்கி இருக்கின்றோம். இந்த செய்தி நமக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். உங்களுக்கு இது பயனுள்ளதாக, தேர்வுக்கு பயன்படுகின்ற முறையிலே அமைந்திருக்குமேயானால் தேர்வுக்கு தயாராகின்ற மற்ற நண்பர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்கள். ஒருவேளை நான் சொல்ல தவறிய செய்திகளை அல்லது விடுபட்ட செய்திகளை இது சம்பந்தமாக நீங்கள் அறிந்திருந்தால் கமெண்ட் பாக்ஸிலே பதிவு செய்யுங்கள். மற்ற நண்பர்களுக்கு இது பயனுள்ளதாக அமையும்.
மற்றொரு பதிவோடு சிந்தனையோடு மற்றொரு பதிவிலே நாம் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.